இது 2026ல் வில்லேஜ் குக்கிங் சேனலில் வர மாதிரி அண்ணன் தம்பின்னு யாரெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க? ரிஷபம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிற ராசிகளில் ஒரு நல்ல ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் அப்படின்னாலே 2ஆம் இடத்தை குறிக்குது. இந்த ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். ஒரு சமாதானம் பேசணும் அப்படின்னா யாரை கூப்பிட்டு போகலான்னா இந்த ரிஷபராசிக்காரங்களை கூப்பிட்டு போகலாம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பொறுமை, நிதானம். ஆமாம், சொல்லுங்கள், சரிங்க, ஆமாங்க, 2 பக்கமும் நியாயத்தை கேட்கக்கூடிய ஆட்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசி ஒரு வீட்டில் குடும்பத்தில் இருந்தாலே அந்த குடும்பத்தில் பெரிய சண்டைகள் சச்சரவுகள் வராது. அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்குது. இந்த ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு ஒன்று இருக்குது, ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்க தலைமை ஏற்று நடத்துவாங்க இல்லையா. அப்பா ரிஷபராசியாக இருக்கிறது, தாத்தா ரிஷபராசியாக இருக்கிறது, குடும்பத்தில் தலைமை பொறுப்பேற்பவங்களாம் ரிஷபராசியாக இருந்தால் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, ஒன்றா துணி எடுக்கிறது, ஒரு பட்டாசு வெடிக்கிறது கூட ஒன்றா உட்காந்து வெடிக்கிறது. இந்த மாதிரி சிறப்பான நல்ல பலன்கள் இந்த ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு இந்த 2026 நல்லா இருக்கு. அடுத்தது கடகராசி. இந்த கடகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். இந்த சூரியன்னா குடும்பாதிபதி சூரியன். இவர் 30 நாள் ஒவ்வொரு நாளும் 30 நாளும் ஒவ்வொரு வீட்டில் மாறி மாறி போயிட்டே இருப்பார். அந்த 6ஆம் வீடு 8ஆம் வீடு 12ஆம் வீடு வரும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கடகத்துக்கு ஜென்ம குரு வருது, இருந்தாலும் உச்ச வீடு தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த வருஷம் 2026 பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தங்கச்சி, இந்த லிங்குசாமின்னு ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்தார், ஆனந்தம்னு ஒரு படம். அந்த படம் நல்லா ஓடினதுக்கு என்னப்பா காரணம்னா குடும்ப ஒற்றுமைங்கிற ஒரே டைட்டில். என்னுடைய நெருங்கிய நண்பர் நல்ல இந்த குடும்ப ஒற்றுமையை பற்றி அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவர் குடும்பமே அப்படித்தான் ஒற்றுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அந்த தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க. அவர் சண்டை போட்டாலும் இவங்க சண்டை போட்டாலும் சரி சரி விடப்பா, எல்லாம் நம்ம ஆளுக்கு தான், விடுறா, அவன் அப்படி தாண்டா இருப்பான், நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொறுமையை நிதானத்தையும் கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் சிறப்பு. அடுத்தது சிம்மராசிக்காரங்க. இந்த சிம்மத்துக்கு குடும்பம் யாருன்னா மீண்டும் புதன் தான் வர்றார். புதன் தான் சமாதான பிளானட்டுன்னு பேர். அவர் யார் என்ன செஞ்சாலும் கோபம் வராத ஒரு பிளானட் புதன். மெர்க்குரின்னு பேர் இங்கிலீஷில். இந்த மெர்க்குரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையும் கோச்சிக்காது. இந்த தேன் மாதிரி தானும் கெடாது, தன்னை நம்பி வந்தவரையும் கெட விடாது. ஒரு நல்ல மருமகள் வீட்டுக்கு வந்துட்டா அந்த குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு மருமகளாக வந்துட்டா அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. இது சேலஞ்சாக நான் சொல்லக்கூடிய பதில். குடும்பத்தை பத்திரமாக பார்த்து, குடும்பத்தில் நல்லது கெட்டதுகள் இருந்தால், வரவு செலவுகள் கஷ்டங்கள் இருந்தால், குடும்ப கஷ்டத்தை வெளியில் சொல்லாத ஒரு ராசி சிம்மராசி. இந்த 2026 சிம்மராசிக்காரர்கள் தலைமையேற்று குடும்பம் நடத்தினா மகிழ்ச்சியாகவும் குடும்ப ஒற்றுமையாகவும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த 2026 எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.